மாதிரி ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக நானும் அந்த மாதிரி வந்து ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக சைன் அப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பட் நீங்கள் எப்படி சைன் அப் பண்ணியிருந்தாலுமே நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போகும்போது எது வந்து கரெக்டு எது வந்து தப்புன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சு வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும். எது வந்து உண்மை எது வந்து பொய் என்னெல்லாம் கற்றுக்கணும். கிரிப்டோனா என்ன, ஓகேங்களா? ஸோ கிரிப்டோ எந்த அளவுக்கு வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு, கிரிப்டோக்கு உள்ள என்ன இருக்கு, கிரிப்டோக்கும் நம்ம பண்ற பிஸ்னஸ்க்குள்ள நம்மளோட சிஎஸ் டோக்கனுக்கும் மற்ற இருக்க மார்க்கெட்ல 20,000 டோக்கனுக்கும் என்ன கம்பேரிசன், எதை வந்து சூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னாலஜிக்குள்ள இந்த பிளாக் செயின், டீசென்ட்ரலைஸ்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து டெக்னாலஜியில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால யாரெல்லாம் நீங்க வந்து இன்வைட் பண்ணலையோ, ஓகேங்களா? யாரெல்லாம் நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லீடர்ஸ் மேபி ஜாயின் பண்ணிருக்கலாம். உங்க புது டீமை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வாங்க. ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ற ஒரு பிசினஸ். தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டோட்டலா இன்னும் நிறைய பேருக்கு கிரிப்டோ லீகலா இல்லீங்கனா கூட தெரியாது. நீங்க வேணா உங்க 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 டவுன்லைன் அப்படியே நீங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. கிரிப்டோ லீகலா இல்லீகலான்னு கூட வந்து தெரியாது நிறைய பேருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாங்க. ஐயோ கிரிப்டோவா ஸ்கேம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு நடக்கிற செஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா செஷனுக்குள்ள நம்ம போயிடலாம். கிஷோர், ஐம் ஆடிபிள் தானே? Yes, sir. You can proceed, sir. Okay. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த செஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. आज मेरे पास है बीटेक के 3rd ईयर का 6th सेमेस्टर का क्वेश्चन पेपर जिसका सब्जेक्ट का नाम है प्रिंसिपल ऑफ ब्लॉकचेन और इसके सारे क्वेश्चंस क्रिप्टो करेंसी पे बेस्ड। पहला क्वेश्चन है व्हाट इज माइनिंग, डिस्कस द क्रिप्टो करेंसी यूज इन बिटकॉइन एंड इथेरियम ब्लॉकचेन, गिव द डिफरेंस बिटवीन क्रिप्टो करेंसी एंड डिजिटल करेंसी, व्हाट इज ब्लॉकचेन नेटवर्क, व्हाट इज स्मार्ट कॉन्ट्रैक्ट, डिस्कस द रिस्ट्रिक्शन इम्पोज्ड बाय द आरबीआई ऑन क्रिप्टो करेंसी। वाओ, ये पेपर उस्मानिया यूनिवर्सिटी का पेपर है जो कि इंडिया के वन ऑफ द बिगेस्ट यूनिवर्सिटी में से एक है। क्रिप्टो बस इंस्टाग्राम और यूट्यूब पे बस शुरू ही हुआ था और आज यूनिवर्सिटी और कॉलेज के एजुकेशन का हिस्सा बन चुका है। आईआईटी मद्रास, अमिटी यूनिवर्सिटी, शारदा यूनिवर्सिटी जैसे बड़े यूनिवर्सिटीज ब्लॉकचेन में और क्रिप्टो करेंसी में डिग्री ऑफर कर रहे हैं। रिपोर्ट्स की बात करें तो वर्ल्ड में क्रिप्टो अडॉप्शन में इंडिया नंबर 1 पे है। 100 मिलियन से भी ज्यादा यूजर्स हैं। दैट मींस इंडिया के टोटल पॉपुलेशन का 7% लोग क्रिप्टो में इन्वेस्ट कर रहे हैं। 2030 में क्रिप्टो इंडस्ट्री में 1 मिलियन से भी ज्यादा जॉब्स अवेलेबल होंगे। फैक्ट की बात करूं तो 12%। டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து ஆடியபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிஷோர், இது ஆடியபிள் தானே இந்த வீடியோ எல்லாத்துக்கும்? Yes, sir. You can proceed. ஓகே ஓகே, ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ எல்லா காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம், நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜியில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ்ல, இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸாக இருக்கு, எக்ஸாம் வந்து அதில் எழுதிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, அதாவது இப்போ கரண்டா வளர்ந்து வர ரெவல்யூஷன் இல்லை, கரண்டா ரெவல்யூஷன்ல இருக்க இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து தெரியாம உள்ள இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் கத்துட்டு இருப்பாங்க. ஆனா பட் இந்த இண்டஸ்ட்ரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெவல்யூஷனை கிரியேட் போற இண்டஸ்ட்ரி, நம்ம இண்டஸ்ட்ரின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அப்ப நீங்க வந்துட்டு இந்த பிசினஸ்க்குள்ள அசோசியேட் ஆயிட்டீங்க. ஆனா பட் வந்து இதை பத்தி நீங்க தெரியாம இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா பிகாஸ் இங்க வந்து டிகிரியில செமஸ்டர் வரைக்கும், அதாவது பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இயருக்கு 6th செமஸ்டர்ல வர்ற பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டோக்கன் அண்ட் காயின் இந்த மாதிரி நிறைய விஷயம் உள்ள நீங்க டாபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து நம்ம போட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சேஃபான விஷயத்துல இருக்குன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆல்ரெடி. நம்மளோட ஹோலிவர்ஸ் மெட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சேஃபான ப்ராசஸ்ன்றது உங்க எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரியும். ஸோ புதுசாக வந்த பர்சனுக்கு வந்து தெரியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை நீங்க கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த விஷயத்தை நீங்க கத்துக்கல அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த விஷயத்துல இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக முடியாது. ஸோ நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் எஜுகேட்டிங் த பீப்புள். நம்ம வந்து இங்க பிளாக் செயினை டெவலப் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து லேடோ மாதிரி இங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு பீப்புள். இது மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அங்க இருக்க டவுட்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா நம்ம
கொடுத்தாகணும். ப்ளஸ் இப்போ இருக்க கிரிப்டோ மார்க்கெட்டில் எது கரெக்ட் தப்புன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கனெக்ட் பண்ணலையோ அகைன் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ செஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ ஆஃப் கிரிப்டோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் நடக்கிற பிஸ்னஸை பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபியட் கரன்சி. அதாவது என்ன ஃபியட் கரன்சினா என்ன, விர்ச்சுவல் கரன்சினா என்ன, ஃபியட் கரன்சினா என்ன? உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இப்போ 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் இந்த கரன்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியட் கரன்சி. அப்போ ஃபியட் கரன்சியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தொட்டு பார்க்கலாம். ஃபியட் கரன்சியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தொட்டு பார்க்கலாம், ஃபீல் பண்ணலாம், ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணலாம். அது இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சென்ட்ரல் பேங்க்ஸ். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியில் இருக்க ஃபிசிக்கல் கரன்சியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அந்த அவங்களோட ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அன்லிமிட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் விர்ச்சுவல் கரன்சின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இருக்கும். நம்ம வந்து அதை டச் பண்ண முடியாது, ஜஸ்ட் அது வி கேன் ஃபீல். நம்ம அதை பார்க்க முடியும் கண்ணில். அது ஒரு டிஜிட்டல் நம்பராக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் கரன்சி, ரைட்டா? அப்போ இந்த விர்ச்சுவல் கரன்சி வந்து எப்படி சார் இது வந்து தயாரிக்கிறாங்க, இது எப்படி சார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க? இப்போ ஃபியட் மணி வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை போட்டு பேப்பரை போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அப்போ கிரிப்டோ கரன்சின்றது யார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்மெட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயின் கன்சன்சியம் மெக்கானிசம் சொல்லுவாங்க. பிளாக் செயின் கன்சன்சியம் மெக்கானிசம். ஸோ பிளாக் செயின் மெக்கானிசம்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வச்சுட்டு அந்த டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை மைனிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மைனிங் ப்ராசஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ லாட் ஆஃப் டெவலப்பர்ஸ் வந்து மைன் பண்ணி அதோட பசிலை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ பசிலை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு டோக்கனோ ஒரு காயினோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல். ஓகேவா? பேசிக் ஃபண்டமெண்டல். கிரிப்டோ கரன்சினா இதுதான், இப்படிதான் இருக்கும். ஃபியட் கரன்சினா இதுதான், கிரிப்டோ கரன்சினா இதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். அப்போ விர்ச்சுவல் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு சப்போர்ட்டட் பை பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ அங்கே இருக்கிறது வந்து ஃபியட் கரன்சி வந்து டோட்டலாக சப்போர்ட்டட் பை யார், கவர்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரிப்டோ கரன்சியை கொண்டு போய் நம்ம இதில் பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் செயின்குள்ளே தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள தான் வந்து நம்மளோட டிரான்சாக்ஷனை பண்ணுறோம். அப்போ இங்கே விர்ச்சுவல் கரன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 கோடி 2 கோடி எத்தனை மில்லியன் டாலர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யாருக்கு வேணாலும் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ரைட் தானே? எத்தனை பேர் வந்து இங்கே வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க கிரிப்டோவை? ஜஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றுன்னு மட்டும் டைப் பண்ணுங்க, சரிங்களா? எத்தனை பேர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு. எத்தனை பேர் டிரான்சாக்ஷன் பண்ணலை நீங்களே வந்து மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. எத்தனை பேர் டிரான்சாக்ஷன் இன்னும் வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்கும்ன்றது. ஓகேவா? எத்தனை பேர் ஃபியட் மணியை, அதாவது இந்தியாவிலேருந்து ருபீஸ் நம்ம ஊர் காசை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? அப்போ நீங்கள் ஃபாரினுக்கு வந்து ஒரு காசு வந்து நீங்கள் சென்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்டூடெண்ட் படிக்கலாம், இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணலாம், அவங்க ஃபேமிலியில் அப்பா அம்மா யாராவது ஒர்க் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு காசு வந்து இங்கேருந்து அங்கே அனுப்பி அங்கேருந்து உங்களுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது முன்னாடி காலத்துலலாம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாகவே நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? வெப்3 பிளாட்ஃபார்மில் இல்லாத பீப்புள், வெப்3 பிளாட்ஃபார்மே தெரியாத பீப்புள், கிரிப்டோனா தெரியாத பீப்புள்லாம் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பணத்தை வந்து அங்கே இருக்க வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து, அதாவது வெஸ்டர்ன் யூனியன் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காசாக மாற்றிக்கிறோம். ரைட்டா? அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் போகுது. ஆனால் பட் விர்ச்சுவல் கரன்சியில் உங்களுக்கு வந்து வெப்3 டெக்னாலஜியோட விஷயம் தெரிஞ்சிச்சு, கிரிப்டோட விஷயம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோவை பை பண்ணி யாரோட டிபெண்டன்ஸுமே இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டாக நீங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ராடுக்கு வந்துட்டு நீங்கள் டாலரை சென்ட் பண்ணலாம். அவங்க அங்கே வந்து ருப்பியாக மாற்றிப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மலேசியாவுக்கு, கனடாக்கு, யூஎஸ்ஏக்கு, துபாய்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபண்டு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஜஸ்ட் வி ஆர் சென்டிங் கிரிப்டோ யூஎஸ்டிடியாவும் டாயாவும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன வந்து காயின் வேணுமோ அந்த காயினாவும் வந்து மாற்றி நம்ம இது டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்ல போயிட்டு வித்ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து அன்லிமிட்டட், இதுக்கு வந்து கண்ட்ரோல் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் உண்மையா பொய்யான்ற விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல. ஆனால் பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எஃப்ஐயூ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுக்கு அண்டரில் தான் நம்மளோட இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே வந்து லைசன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அவங்க கிட்ட. ஸோ அவங்க கிட்ட தான் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கணும், விற்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டா? ஒரு விர்ச்சுவல் கரன்சி டிஜிட்டல் கரன்சி வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வாங்க போகிறோம், விற்க போகிறோம். ப்ளஸ் இதை ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியட் மணியை ஹோல்டு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், ரைட்டா? பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க்கோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்3 வேலெட்னு ஒரு வேலெட் இருக்குது. ஸோ அந்த வெப்3 வேலெட்டை யாராலும் அழிக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. ஸோ லாட் ஆஃப் வெப்3 வேலெட்ஸ் இருக்குது, ஒன்று மட்டும் கிடையாது. ஸோ வெப்3 வேலெட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு காமன் வேலெட். நீங்கள் எந்த வேலெட்லேருந்து எந்த வேலெட்டில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும்.
அந்த கீயை மட்டும் நீங்க வந்து பத்திரமா சேஃப்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த கீ மூலியமா உங்க அசட்டை எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இன்னைக்கு இருக்க பேங்க் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இங்க ரெனியூவல் பண்ணுங்க, உங்க கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, எத்தனை இஷ்யூஸ் இருக்கு நமக்கு. நம்மள எகைன் அண்ட் எகைன் அங்க வந்து நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பேங்க்ல வந்துட்டு. கொள்ளையடிக்கிறோம்னா விட்டுருவான். நார்மலான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியா ஃபண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா ஃபண்ட் போகாது, லாக் பண்ணிடுவான். எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்கு ஃபியட் கரன்சில. அப்ப இந்த விர்ச்சுவல் கரன்சில வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்க வேலட்ல இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களோட ஜெனரேஷனுக்கு நீங்க அந்த வேலட்டை கொடுத்துட்டு போகலாம். அதுதான் நம்மளோட சொத்து. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் கரன்சி. ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் கரன்சின்னு சொல்ல போறோம். ஸோ ஃபியட் கரன்சிக்கும் டிஜிட்டல் கரன்சிக்கு இது பேசிக் ஃபண்டமெண்டலா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுனா மட்டும்தான் நீங்க போய் மார்க்கெட்ல சொல்லும்போது விர்ச்சுவல் கரன்சினா இதுதான், இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணியிருக்காங்க, இத்தனை கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரியும். ஆல்ரெடி இந்த வீடியோலயே பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு எக்ஸாமே வச்சு நடத்திட்டு இருக்காங்க டிகிரியில. ஸோ அவங்களாம் படிச்சு முடிச்சு வரும்போது நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கா, அதுல நம்ம இப்ப ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளவு பெரிய ப்ரைடான ஒரு விஷயம், எவ்வளவு பெருமையான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெருமையான விஷயம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. யோசிச்சு பண்ணி பாருங்க. உங்க காலேஜ்ல டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் செயின் கிளாஸஸ் வந்து இருக்கு, எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா பட் அந்த எக்ஸாம் பெரிய பெரிய டாப் யூனிவர்சிட்டியில நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரியான எக்ஸாம் எழுதி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் தானே. இன்னைக்கு நீங்க அந்த இதில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ நம்மளாம் வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும், ரைட்டா? அப்ப இங்க அன்லிமிட்டடா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃபியட் மணில இது இருக்கும். ஆனா பட் விர்ச்சுவல் கரன்சில வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து எது வந்து லிமிட்டட் சப்ளையோ அப்பதான் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை பின்னாடி நம்ம பார்ப்போம், டெப்தா பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபியட் மணினா இதுதான், விர்ச்சுவல் கரன்சினா இதுதான். உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ டிஜிட்டல் கரன்சினா என்ன சார், அது எப்படி இருக்கும் கண்ணில் பார்க்க முடியும்? ஸோ வந்து கண்ணில் நம்பர்ஸை தான் பார்க்க முடியும். இதுக்கான ஐகான்ஸ் இருக்கும். இப்போ யூஎஸ்டிடினா இதுதான், டெதர் காயின்னா இதுதான், இந்த மாதிரி வந்து ஐகான்ஸ் நேம்ஸ் இருக்கும். இப்போ நம்மளோட காயின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் டோக்கன். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். ஸோ இது வந்து இப்படி தான் ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த காயினை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இமேஜ் மட்டுமே தான் இருக்குமே தவிர அதோட குவான்டிட்டி சப்ளை நம்பரில் தான் எல்லாமே இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சியோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஸோ இப்படியெல்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு பியூர்லி ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ப்ராசஸ். நோபடி இஸ் கண்ட்ரோலிங் கிரிப்டோ வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது யாரும் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது யாருக்கு போக வேண்டியதோ அது வந்து கரெக்டாக போய் சேர்ந்துரும். ஸோ உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், அன்லிமிட்டடாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஓசி பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்ற எந்த அவசியமே நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வெப்3 வேலட்டை டவுன்லோட் பண்ணுறோம், நம்ம வந்து காயினை வந்து டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம், ரைட்டா? திஸ் இஸ் இம்மியூட்டபிள். இம்மியூட்டபிள்ன்றது என்ன அப்படின்னா எடிட் பண்ண முடியாது, யாராலையுமே ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. நம்ம கேவைசிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க. அப்ப எப்படி சார்? ஸோ இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப உலகத்துல இருக்க யாரோட டிரான்சாக்ஷனை வேணாலும் வி கேன் சி. உலகத்துல நடக்கிற, நோட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல நடக்கிற யாரோட டிரான்சாக்ஷன், அந்த நபர் யாருன்றது தெரியாது. ஆனா பட் அவங்களோட அட்ரஸை வச்சு வி கேன் ட்ரேஸ். இது உண்மையிலேயே இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா நடக்கலையான்ற விஷயத்த கண்ணில் பார்த்துடலாம். இங்க சர்வரோ அப்படின்றது கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் செயின் தான். ஸோ இது வந்து டோட்டலாக வந்துட்டு அந்த பிளாக் செயினில் இருக்க எல்லா நெட்ஒர்க்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணனால இங்கே சர்வர் இஷ்யூ, ஹப் இஷ்யூ, அந்த இஷ்யூ எந்த இஷ்யூமே வராது. ஸோ டேரெக்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் $1 மில்லியன் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், ட்ரேசபிளாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஆத்தென்டிகேஷன் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது அங்கே பிளாக் செயினில் வந்து மைனஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே எந்த வித ஸ்கேமும் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எந்த வித தப்பும் நடக்காது. இன்கேஸ் நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், பர்சனலா நீங்க வேற யாருக்காவது அட்ரஸ் தப்பா போட்டீங்கன்னா தப்பா போயிருக்கலாம். ஆனா பட் நம்ம சென்ட் பண்ண பேமெண்ட் யாருக்கு போய் சேரணுமோ அது அடுத்த செகண்டே போய் சேர்ந்துரும். அதை வந்து யார் வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் வேணாலும் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியட் கரன்சி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் திங்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், விர்ச்சுவல் கரன்சினா என்ன, ஃபியட் கரன்சினா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ உங்க பேசிக்காக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம விர்ச்சுவல் கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா லீகலா இல்லீகலா? ஸோ இட்ஸ் பியூர்லி லீகல் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒன்று இருக்கு. இப்போ நம்மள எப்படி எஃப்ஐயூன்னு ஒன்று இருக்கு, அது கீழே அண்டர் பண்ணியிருக்காங்கல்ல. அதே மாதிரி அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எஸ்இசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமெரிக்காவில் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் யார் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ ஸோ அவங்க அண்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அமெரிக்கன் பீப்புள்ஸ்லாம் வந்து கிரிப்டோ பை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸ்சேஞ்சில் வந்து லான்ச் ஆக போகுது. ஓகே, கமிங் சூன் லான்ச் ஆக போகுது. இந்த மந்த் எண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் லான்ச் ஆக போகுது. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பினான்ஸ், ஓகேஎக்ஸ், காயின் பேஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவில் பினான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐயூக்கு அண்டரில் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பே பண்ணி கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ $1 மில்லியன், அது ஒரு பெரிய நியூஸாகவே வந்துச்சு. அப்போ பினான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பிடிக்கணுன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஃபைனே, பெரிய $1 மில்லியன், கிட்டத்தட்ட $25,000 மில்லியன் மேலே நினைக்கிறேன்.
அவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணி லைசன்ஸை வாங்கி இன்னைக்கு நம்ம அதில் போய் வந்து லீகலாக வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இல்லாமல் லோக்கலில் ஜியோடஸ் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலே ஜியோடஸ் இருக்கு, வஜிரெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏன்னா ரெகுலேட்டட் பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரிப்டோ பை பண்ணணும், செல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் கரன்சி ஃப்ரெண்ட்ஸ். விர்ச்சுவல் கரன்சின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார், இதில் என்ன சார் டைப்பு? எத்தனை பேருக்கு விர்ச்சுவல் கரன்சியோட டைப் தெரியும்? ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சா ஓகே, தெரியல அப்படின்னா கற்றுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். விர்ச்சுவல் கரன்சி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து விர்ச்சுவல் கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மதர் காயின். அது மதர் காயின் என்ன சொல்லுவாங்க? பிட்காயின். பிட்காயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் கரன்சி. ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயின் கூட வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேபிள் காயின்றது என்ன? யூஎஸ்டிடியும் டாயும் தான் ஸ்டேபிள் காயின், ரைட்? ஸோ மதர் காயின் இருக்கு, ஸ்டேபிள் காயின் இருக்கு. இந்த மதர் காயின்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிட்காயின் தான் வந்துச்சு. பிட்காயின் வந்து பூம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய ஆல்டர்னேட்டிவ் காயின்ஸை வந்து பிளாக் செயின் மூலியமா டெவலப்மெண்ட் பண்ண எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் காயின் சொல்லுவாங்க. ஸ்டேபிள் காயின், மதர் காயின், ஆல்டர்னேட் காயின். ஆல்டர்னேட் காயின்றது என்ன? எத்தீரியம், பிஎன்பி, நம்ம பினான்ஸ், டிஆர்எக்ஸ், எல்டிசி, இந்த மாதிரி நிறைய கரன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின்ல வர்ற காயின் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது ஆல்டர்னேட்டிவ் காயின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் காயின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம் காயின்ஸ். மீம் காயின்ஸ்ன்றது என்ன? ஒருத்தவங்க மீம் போடுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காயின் வந்து டோஜ் காயினை வந்து மீம் போட்டாரு. டோஜ் காயினோட சப்ளை எவ்வளோ தெரியுமா? நிறைய பெரிய சப்ளை இருக்கு. அது என்ன சப்ளைவா இருந்தாலுமே அந்த அந்த காயின் ஒரு ஒஸ்டான ஒரு காயினா இருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க மீம்ஸ் போட்டாங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயினை வந்து ஸ்கேம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அர்ஜுன் சார், டீம் என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ப்ரோ உங்க வாய்ஸ் சார் உங்க வாய்ஸ் கேக்குது, அர்ஜுன் சார் பேசுறது கேட்கல. கேக்குங்களா? ஓகே ஓகே, ஜஸ்ட் மினிட், சார் கால் பண்ணிட்டார். டியர் லீடர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜுன் சார் ஏதோ கால் வந்துருக்கு, ஜஸ்ட் வெயிட்.
கிஷோர் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? நோ சார், ஷேர் பண்ணுங்க சார். ஓகே 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 சாரி. ஷேர் ஆகுதா அப்போ? நோ சார். கிஷோர் ஷேர் ஆகலையா? நோ சார். ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் ஆயிருக்கு எனக்கு. இப்போ Sir. இப்போ ஆகுதா? இப்போ ஆகுதா? நோ சார். இப்போ இப்போ ஆகுது சார். ஓகே சாரி ஓகே. டியர் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சாரி ஒரு சின்ன வந்து சிக்னல் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் விர்ச்சுவல் கரன்சின்றது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் கரன்சி எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜிக்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டீசென்ட்ரலைசேஷன்ஸ்குள்ள ரன் ஆகிட்டு இருக்கு. செக்யூர் லெஜர் டேட்டான்னு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம சென்ட் பண்ற எல்லா டேட்டாவுமே சேஃப் அண்ட் செக்யூரா டிரான்சாக்ஷன் நடக்கும். எந்தவித கண்ட்ரோல் இல்லாமே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின்குள்ள இருக்கனால தான் நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே செக்யூர் லெஜர் டேட்டாக்குள்ள நடக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியர் டு பியர் டிரான்சாக்ஷன், பீப்புள் டு பீப்புள் டைரக்டா வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும். நடுவில் எந்த தேர்ட் பார்ட்டியும் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு டிரான்சாக்ஷனாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம விர்ச்சுவல் கரன்சி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ரைட்டா? ஹவு டு பில்ட் கிரிப்டோ கரன்சி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதான். ஸோ மைனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மைனிங் பண்ணி அதுக்கான பஜிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வந்து மைன் பண்ணி ஸோ நமக்கு வந்து மார்க்கெட்டில் விடுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தா ரேட்டு இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ பிளாக் செயின் கன்சன்சியஸ் மெக்கானிசம். ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ ரிமைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. சரியா? ஸோ டெவலப்பர்ஸ் எல்லாமே மைன் பண்ணி லாட் ஆஃப் டெவலப் மைன் பண்ணி பஜிலை சால்வ் பண்ணி வி வில் கெட் த காயின். ஓகே, இதுதான் ரொம்ப 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 நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இது மட்டும்தான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றது இது மட்டும்தான். ஸோ growth ஆஃப் கிரிப்டோ கரன்சி அதாவது வந்து பிட்காயினோட ஹிஸ்ட்ரி. ஸோ இது டோட்டல் ஹிஸ்ட்ரி நமக்கு பாருங்க. இதுக்கு மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து சொல்ல வரேன் நான். கிஷோர் ஐ எம் ஆடியபிள்? கிளியரா இருக்கு. பேசுங்க சார். ஓகே சார் தேங்க்யூ. யாரும் ஆடியபிள் இல்லை அப்படின்னா உடனே வந்து எனக்கு வாய்ஸ் போடுங்க. சரிங்களா? எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பேசிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன் தேங்க்யூ. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு புது கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது டெக்னாலஜி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புது கான்செப்டா இருக்கட்டும், புது டெக்னாலஜியா இருக்கட்டும், யாருமே நம்ம இங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அடாப்டே பண்ண மாட்டோம். யாருமே அடாப்ட் பண்ண மாட்டோம். புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை யாராவது ஒருத்தர் யூனிக்கான ஒரு பர்சன் மட்டும் தான் அதை அடாப்ட் பண்ணி அதை பத்தி ஸ்டடி பண்ணி யாரோ சொல்றாங்கன்னா அதை வந்து காதுல வாங்கி கேட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு நியூஸ் பேப்பரோ இல்லை வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்நெட்லயோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சுட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனா பட் நம்ம நார்மல் பீப்புள் நம்மளாம் என்ன பண்ணுவோம், இன்க்ளூடிங் மீ எல்லாருமே தான். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா இதை என்னத்தை அடாப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தையே திருப்பி போட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் நிறைய பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிட்காயின் வாங்கினவங்களும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ இந்த மாதிரி பிட்காயின் பாருங்க 2009ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிட்காயினை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நாலேஜே இல்லாம எதுவுமே தெரியாம இதை பத்தி ஒன்றும் புரியாம பொய் இது வந்து ஸ்கேம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ராங் ரூமர்ஸ் எல்லாம் நம்ம நம்பி ஒரு பெரிய அசட்டை பெரிய சொத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கே திருப்பி போற அளவுக்கு வந்து பெரிய அசட்டை மிஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பேசுறோம் நம்ம, எனக்கு அது தெரியும் இது தெரியும் அது அப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு விஷயத்த நம்ம பேசுறோம். என்ன தெரியும் நமக்கு? இவ்வளவு பெரிய அசட்டை விட்டுருக்கோம். யாரும் 2009 நம்ம எல்லாம் பிறக்கலையா? இல்ல 2009 நமக்குலாம் வந்து அறிவு இல்லையா? நம்ம படிக்கலையா? சொல்லுங்க பார்ப்போம். இன்க்ளூடிங் மீ, என்னையும் தான் சேர்த்து சொல்றேன் நான். சரியா? ஸோ இவ்வளோ விஷயத்த வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 2009ல இந்த க்ரோத் எப்படின்னு பார்த்துங்க. 2009ல இந்த காயின் வந்து உள்ள வரும்போது ஒரு சின்ன க்ரோத்ல இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் 2017 2018ல இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $800 மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி ஏறி இருக்கு. இது பிட்காயின் நான் சொல்றேன். 800 மில்லியன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2017க்கு அப்புறம் நிறைய ஆல்டர்னேட்டிவ் காயின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் காயினை ஓன் பிளாக் செயினில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம், இந்த பிஎன்பி, ரிப்பிள், லைட் காயின் இந்த மாதிரி நிறைய கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூம் பண்ணாங்க. ஆஃப்டர் ஸ்மால் ஃபால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வாங்கினவங்களாம் அந்த பூமிங்கில் விற்றுருப்பாங்கல்ல. 2017-18ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுச்சுன்னு சொன்னோம்ல இப்போ. ஸோ அந்த 2017-18ல வந்து மார்க்கெட் ஏறும்போது $800 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பீக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஃபால் இருக்கும் எப்பயுமே. அதுக்கப்புறம் 2021ல
$2 trillion ஃப்ரெண்ட்ஸ். $2 trillion வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் உலகத்துல இருக்க எல்லா கம்பெனிக்காரனும் கிரிப்டோ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லா பெரிய பெரிய எம்என்சி டாப் எம்என்சி கம்பெனி ஃபுல்லா எல்லா மில்லியனர்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் நாலேஜ் எல்லாம் நம்மளும் அதை வாங்கல. எவ்வளோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே அவேர்னஸ் ஆயிட்டாங்க. 2017, 21 அவேர்னஸ் ஆகிட்டு பிட்காயினை வந்து வாங்கி அப்பயே வந்து பார்த்தா நிறைய பேர் அப்பயே வந்து அவேர்னஸ் ஆயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே இது உண்மையா பொய்யா வாங்கலாமா வேணாமா லாஸ் ஆயிடும் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த விட்டுட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, அந்த காயினை வாங்கி வச்சவங்களும் ஒன்று அது போகுமா ஏறுமான்றது தெரியாமையும் வித்துருக்காங்க. வாங்கியிருக்காங்க, நியூட்ரலாக இருந்திருக்கிறாங்க. வைக்கலாமா ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமான்ற விஷயத்த தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து பாஸ்வேர்டை மறந்துருப்பாங்க, வாங்கின பிட்காயின் அப்படியே போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இன்னைக்கு அவங்க அந்த பிட்காயினை வச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போ 2009 ஒரு 80 சென்ட்டுக்குண்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கு, இது வந்து பழைய பிடிஎஃப் தான், 1 கோடி கிட்டத்தட்ட போயிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிட்காயின் வந்து 1 கோடி போயிடுச்சு. நம்ம கிட்ட 2009 80 பைசா இல்லையா, ₹1 இல்லையா, யோசிச்சு பாருங்க. இங்க நம்மளுக்கு என்ன இல்லை அப்படின்னா we don't have awareness and knowledge about cryptocurrency. We don't have a knowledge and awareness about cryptocurrency. இதை தெரியாதனால தான் நம்ம அதை பற்றி உள்ளே போகவே இல்லை. நமக்கும் மில்லியன் டாலர் மைண்ட் செட் பீப்புளுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ தான் நம்மலாம் வந்து மாறிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துட்டு நிறைய வந்து உள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த 2009 என்ன பண்ணிட்டோம், மிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதை வச்சிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மடங்கு ப்ராஃபிட் வந்திருக்குமா, 1 கோடி கிட்ட போயிடுச்சு நெருக்கி. 1000 மடங்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க? எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் நம்ம 1000 மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்க வாங்கி ஹோல்டு பண்ணா போதும். ஒரு இன்வெஸ்டரா வாங்கி நின்று ஹோல்டு பண்ணா போதும். அதே மாதிரி தான் எத்தீரியம் ஒரு 30 சென்ட் தான் இருந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு $24 இருக்கும். இன்னைக்கு ரேட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு $2000 $3000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க 10,000% நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். 10,000%. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்னா அது கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மட்டும்தான். அப்ப இதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்றது, இங்க இருக்கிற முன்னாடிலாம் வந்து பணக்காரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நிறைய சொத்து ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா வந்து வெள்ளக்காரை மூலியமா அப்படியே வந்து நிறைய வந்து சொத்து சேர்த்து பிடுங்கி வச்சுட்டு நிறைய வந்துட்டு தோப்பு துறவு வீடுன்றத லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஆனால் பட் நம்மள மாதிரி பீப்புளாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலைக்கு போங்க படிங்கன்னுவாங்க. ஆனால் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யார்கிட்டலாம் வந்து கிரிப்டோ அசட் இருக்கும் அவன் தான் வந்து கோடீஸ்வரன், அவன் தான் மில்லியனர்ஸ், அவன் தான் அசட் வச்சிருக்கான். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அதுதான். நீங்க ஃபேக்டரி கட்டணும், அது கட்டணும், வீடு கட்டணும் இல்லை, நீங்க கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில கரெக்டான ஒரு சிஸ்டத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மில்லியன் $1 trillion நீங்க ஏர்ன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. வீட்டில் உட்காந்துட்டு ஃபோன்ல உட்காந்து தட்டலாம். அந்த அளவுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கல, நீங்க வந்து இன்னும் பிசினஸ்க்குள்ள உள்ள வந்து மெத்தட்ஸ் தெரியல, நம்ம டோக்கனோட விஷயம் தெரியல, மைனிங்னா என்னன்னு தெரியல, விர்ச்சுவல் கரன்சினாவே என்னன்னு தெரியல, உண்மையா போய் லீகலா இல்லீகலான்னு தெரியல, இப்படிலாம் தெரியாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மூவ் ஆக முடியாது. ஸோ சைன் அப் ஆகி நம்ம எல்லாம் வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்க அப்ளைன் சொல்றதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியல அப்படின்னா அதுக்கு மேல இருக்கவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான பெரிய பெரிய அசட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மிஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு தானே? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த இனி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரைட்டா? ஓகே, இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியும்? பீஸா டேன்றது பார்த்தா இது வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் ரிக்ரெட் டு திஸ் பர்சன். பெரிய மன கஷ்டம் இருக்கலாம். எப்படின்னா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கால ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட 2010 மே 22 2010 கிட்டத்தட்ட 10,000 பிட்காயின். 10,000 பிட்காயின். இங்க ஒரு பிட்காயின் எவ்வளவு ரேட்டு பாருங்க, ஜஸ்ட் வந்து 80 பைசா. 10,000 பிட்காயின் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு பீஸா வேணும்ன்றதுக்காக அவர் வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து 10,000 பிட்காயின் என்கிட்ட இருக்கு, யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒரு நபர், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த பிட்காயினை வந்து செல் பண்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை வாங்கினது யாரு தெரியுமா? ஒரு காலேஜ் படிக்கிற பையன் என்ன பண்ணிருக்காருன்னா $40 போட்டு வாங்கியிருக்காரு. வெறும் $40 போட்டு அந்த காயினை வாங்கி செல் பண்ணிட்டார். பீஸாவை வந்து செல் பண்ணிட்டாரு, அவங்க குழந்தைக்கு வாங்கி கொடுத்தாரு அவர். இப்போ இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல நீங்க போய் பாருங்க, பிட்காயின் பீஸா டேன்றது பாத்தீங்கன்னா அவ்வளோ அவர் மூஞ்சியே வந்து சோகமாவே இருக்கும் எப்பயுமே. ஏன்னா வந்து அவர் வாழ்க்கையில ஒரு பெரிய வந்துட்டு சொத்து, பெரிய வந்து மேஜிக்கே விட்டு கொடுத்துட்டாரு, போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. ஏன்னா நாலேஜ் இல்லை. என்னதான் ஒரு ஐடி பீப்புளா இருந்தாலும், என்னதான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலுமே அந்த டைம்ல வந்து அவருக்கு அவருக்கு வந்து இதோட வளர்ச்சியே தெரியல. ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட் அதை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா வாங்கி வச்சு இன்னைக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பிட்காயின் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிப்பது என்னன்றது சத்தியமா என்னால கால்குலேட்டர்ல எடுத்து போட்டா கூட எத்தனை ஜீரோ வரும்ன்றது சத்தியமா என்னால சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் எங்க விஷயம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையுமே வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா இருக்கும், கேர்லெஸ்ஸா இருக்கும். எதுக்கு நம்ம வந்து அசால்ட்டா இருக்கணும், எதுக்கு வந்து நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த கூட நமக்கு தெரியல.
டெய்லி நம்மளுக்கு ஜூம் இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா புரிஞ்சுக்க. நீங்க பிசினஸ் பண்றீங்க, ஒரு கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பிசினஸ் பண்றீங்க. தெரியாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறீங்க? நீங்க என்னைக்கெல்லாம் தெரிஞ்சதா உங்களுக்கு இல்ல. நீங்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவன் வந்து உங்களை அடிச்சுட்டு போயிடுவான். ஏன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. காலேஜஸ்ல படிக்க இன்னும் உங்களுக்கு என்ன அவேர்னஸ் வேணும்? கிரிப்டோ பத்தி இன்னும் நம்மளுக்கு என்ன அவேர்னஸ் வேணும்? என்ன உண்மை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்? நீங்க கூகுள் எடுத்து பாருங்க. அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் யாரு கரெக்டா அந்த சொன்னேன்ல 2009ல அது வரும்போது யாரெல்லாம் வந்து யூனிக்கான ஒரு பர்சன் கரெக்டா எடுத்து இதை வந்து சக்சஸ் பண்ணாங்களோ அவங்கலாம் இன்னைக்கு வந்து மில்லியனர்ஸ். அதை வந்து நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டுட்டு நம்ம எதையுமே வந்து கேர்லெஸ்ஸா இருந்துட்டு பண்ணுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியலா வந்து சர்வே பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிட்காயின் மிஸ் பண்ற மாதிரி நம்மளோட சிஎஸ் டோக்கனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஎஸ் டோக்கனை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி சார் பெஸ்ட் உங்களுது மட்டும் லைன்ல வரேன். திருப்பி சொல்றேன். எதுக்காக பெஸ்ட்ன்ற விஷயத்த எதுக்காக வி ஆர் த வேர்ல்டு நம்பர் 1 இந்த பிளானட்ன்ற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம தான் உலகத்திலே நம்பர் 1 கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 கம்யூனிட்டினா கிரிப்டோ கம்யூனிட்டி அப்படின்னா ஜென்யூனான கம்யூனிட்டி அப்படின்னா நம்ம மட்டும்தான். வேற மார்க்கெட்ல நடக்கிற எல்லா பிசினஸ்மே உங்களோட ஃபண்ட் என்னைக்கு ஒருத்தனோட ஓனர் கையில போதோ அன்னைக்கே நம்ம காலி. அவன் எத்தனை வருஷம் வேணாலும் ரன் பண்ணட்டும். அது ஒரு ஸ்பாஞ்சி ஸ்கீம்ன்றதை எவன் ஒருத்தன் உணர்றானோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரியலான ஒரு கிரிப்டோ தெரிஞ்ச ஒரு பர்சன். ஓகேவா? என்னைக்கு வந்து நம்ம ஃபண்ட் இன்னொருத்தங்க கூட போதோ அன்னைக்கே நம்ம காலி ஆயிட்டோம். ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ல நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பிட்காயின் பீஸா டேன்றது இதுதான் விஷயம். இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கோ. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சு கரெக்டா பண்ணணும். ஓகே. அப்ப கிரிப்டோ கிரிப்டோ காயின்னா என்ன? கிரிப்டோ டோக்கன்னா என்ன? முதல்ல விர்ச்சுவல் கரன்சியை பத்தி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் கரன்சி பார்த்தோமா? இப்ப கிரிப்டோ காயின்னா என்ன? டோக்கன்னா என்னன்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் இங்க இருக்கவங்களுக்கு? இதை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுவீங்க? டோக்கன்னா இது, காயின்னா இதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ உலகத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 21 பாப்புலர் காயின்ஸ் தான் இருக்கு உலகத்திலே. ஓகேங்களா? அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின்ல தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயினா இருக்கட்டும், பிஎன்பியா இருக்கட்டும், டிஆர்எக்ஸா இருக்கட்டும், ரிப்ளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின்ல கிரியேட் பண்ண எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா காயின் சொல்லுவோம். காயின் நேம்ல ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். ஸோ கிரிப்டோ டோக்கன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க இந்த பிளாக் செயினை டெவலப் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ பிஎன்பி, எத்தீரியம், இது பிட்காயின் இதோட பிளாக் செயினை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பிளாக் செயினை யூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணுவாங்க. அப்ப டோக்கன்றது எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின்ல இருந்து வர்றதா. இந்த பிளாக் செயின்ல இருக்க எடுத்து தான் வந்து அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்ப நம்மளோடது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாலிகன் பிளாக் செயின் எடுத்து தான் வந்து நம்மளோட வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க ஒரு டோக்கனும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு ஃபீஸ் ஒன்று கேஸ் ஃபீஸ்னு ஒன்று போகும். ரைட்டா? ஒரு டோக்கன்றது டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு கேஸ் ஃபீஸ் போகும். அது யாருக்கு போகும் அப்படின்னா அந்த பிளாக் செயின் டெவலப் பண்ணாங்கல்ல ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் இருந்துச்சுல அந்த மேஜர் பிளாக் செயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸா வந்து போகும். இதுதான் வந்து காயினுக்கும் டோக்கனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் மார்க்கெட்ல. ஏன்னா மார்க்கெட் நிறைய பேர் ஸ்கேம் சொல்லுவாங்க. ஏன் காயின் பெருசு, உங்க காயின் பெருசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம நாங்க தான் பெஸ்ட் அப்படின்ற விஷயம் தெரியாம காயின் என்ன டோக்கன் என்ன அது எப்படி டெவலப் பண்றாங்க, என்ன பிளாக் செயின்ல இருக்கு. இப்போ நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிகன் பிளாக் செயின்ல இருக்கு. சாலிடிட்டின்ற ஒரு ப்ரோக்ராம்ல தான் அதை டெவலப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து டெப்தா நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன ப்ரோக்ராம்ல பண்ணிருக்கீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம் கொஸ்டின். அப்ப நிறைய பேருக்கு அவங்க தெரியாது. அவங்களோட பிளாக் செயின் சொல்லுவாங்க, என்ன பிளாக் செயின்றது தெரியாது. என்ன பிளாக் செயின் என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்காங்கன்றது தெரியாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ காயின் டோக்கன் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல போறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க போட்டா மச்சான் எவ்வளவோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இதுலயும் காசு போடுவோமே அப்படின்னு சொல்லி சும்மா சொல்றது, நாலேஜே இல்லாம ஒரு விஷயத்த போய் கொடுக்கறது. ஓகேவா? ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. எது கரெக்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிட்காயின் நம்ம சொன்னோம். பிட்காயின் மதர் காயின். அதுக்கப்புறம் தான் நிறைய ஆல்டர்னேட் காயின்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மீம் காயின்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு வந்துருச்சு. இப்ப எதை போய் வாங்குவீங்க? இன்னைக்கு போய் பிட்காயின் வாங்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். பிட்காயினோட யாரெல்லாம் முன்னாடி வாங்கினானோ அவன் தான் வந்து இப்போ வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா இருப்பான். இன்னைக்கு போய் நம்ம போட்டு 10 லட்சத்துக்கு தூக்கி கிரிப்டோல பிட்காயின் வாங்கி போட்டோம் அப்படின்னா மார்க்கெட் சடன்னு இறங்கிடும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேலி மார்க்கெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மார்க்கெட் வந்து டிராப் ஆகி கிடக்கு. ஸோ பியர் மார்க்கெட்ல இருக்கு. இப்போ ஸோ இந்த பியர் மார்க்கெட்ல போய் நீங்க வந்து நிறைய காசு போட்டீங்கன்னா எகைன் வந்து மார்க்கெட் லாஸ் ஆவீங்க. அதே மாதிரி நான் சொன்ன அந்த மீம் காயின்ஸ் சொன்னேன்ல, அந்த மீம் காயின்ஸ் ஓகே ரேட்டு கம்மியா இருக்கு, அதை போய் வாங்கலாமா? அந்த மாதிரி நீங்க வந்து மீம் காயின்ஸ் வாங்கினா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏன்னா ட்விட்டர் போட்டு விட்டா அப்படின்னா போய் அதில் போய் காசை கொட்டுறது. இல்லை ஃப்ரெண்டு எவ்வளோ சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் 2 லட்சம் 3 லட்சத்தை போட்டு காயின் வைக்குது. 5 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் உங்க காயின் ரேட்டே ஏறாது. 5 வருஷம் ஆனாலும்
10 வருஷம் ஆனாலும் உங்க காயின் ரேட் ஏறாது. அதுக்கு பேர் ரக்புல்லுன்னு வாங்க. ரக்புல் ட்ரேடர்ஸ்க்கு தெரியும் ரக்புல்னா என்னன்ட்டு. ட்ரேட் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கும், பட்டுன்னு மார்க்கெட் பெரிய கேண்டில் கீழே அடிக்கும். யார் எதுக்காக இறங்குது? யார் அவ்வளோ $1 மில்லியன் போட்டு அங்கே இறக்குறா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு கரன்சி வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இது ரக்புல் பண்ணுவாங்க. ஸோ ரக்புல் பண்ணுற காயினில் கூட மீம் காயின்ல நம்ம வந்து எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, போய் காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல வருஷ கணக்கில் வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் நினைப்பீங்க சரி ஓகே நம்ம காசு போட்டோம் சேஃபாக தான் இருக்கும், லாஸ்ட்டில் இருப்பீங்க. எக்ஸ்சேஞ்சில் கிடக்கும், அது வாட்டு கிடக்கும், வேலெட்டில் ஃபுல்லாக கிடக்கும். நிறைய பேர் வச்சுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி, லாஸ்ட்லேயே தான் இருக்கும். ரொம்ப வருஷம் ஆகிட்டு லாஸ்ட்டில் இருக்கும். அப்போ காயினை சூஸ் பண்ணணும், க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. அந்த க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. இந்த க்ரைட்டீரியாவை எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. இதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது பெஸ்ட் எதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். க்ரைட்டீரியான்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 க்ரைட்டீரியா நான் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்ளையாக இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்டிங் ப்ராசஸ் பண்ணணும். பர்னிங் சிஸ்டம் இருக்குது. இதான் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் கிரிப்டோ டு செலக்ட். ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிக்ஸ்டு சப்ளை, பர்னிங் சிஸ்டம் அண்ட் மின்டிங் ப்ராசஸ், இது 3மே இருக்கணும். ஃபிக்ஸ்டு சப்ளைன்றது என்ன அப்படின்னா ஒரு லிமிடெட் சப்ளை கூட வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு கரன்சி வந்து இருக்குது அப்படின்னா லிமிடெட் சப்ளைக்குள்ள இருக்கும். எதுக்காக பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கோடி போச்சு அப்படின்னா அதோட லிமிடெட் சப்ளை தான். கிட்டத்தட்ட 2,10,00,000 தான் அதில் இருந்துச்சு. 2,10,00,000 காயின் மட்டும்தான் வந்து அந்த இதில் இருந்துச்சு கிரிப்டோ பிட்காயின்ல. அதே மாதிரி எத்தீரியம்ல பார்த்தீங்க அப்படின்னா 12,10,00,000 எத்தீரியம். டிஆர்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 கோடி டிஆர்எக்ஸ். அதனால டிஆர்எக்ஸ் எத்தனை பேர் டிஆர்எக்ஸ் வச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். டிஆர்எக்ஸ் மட்டும் ஏன் வளரல? அதுவும் வந்து ஓன் பிளாக் செயின் தானே, ஏன் வளரல? 8,000 கோடி சப்ளை வச்சிருக்காங்க. 8,000 கோடி என்னைக்கு செல் ஆகுது, அவன் என்னைக்கு வந்து டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது, என்னைக்கு வந்து ப்ராஃபிட் ஏறுது? 10 ரூபா 12 ரூபா இன்னும் ட்ரேட் ஆகிட்டு உட்காந்துருக்கு. 6 ரூபால 7 ரூபால வந்துச்சு, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஹை சப்ளை, ஓன் பிளாக் செயின் வந்து ஹை சப்ளை. அப்போ இங்கே வந்து நல்ல ஒரு கிரிப்டோ கரன்சியை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் சப்ளையாக இருக்கணும். 120 கோடி காயினுக்குள்ளே இருக்க சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல ஒரு கிரிப்டோ கரன்சி. நம்மளோட கிரிப்டோ கரன்சி ஜஸ்ட் 58 crores தான். 58 கோடி தான் நம்மளோட சிஎஸ் டோக்கனோட சப்ளையே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பர்னிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும். பர்னிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபிக்ஸ்டு சப்ளைன்றது ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கரன்சி என்ன பண்ண முடியாது அப்படின்னா அதாவது கிரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு 10 கோடி காயின் ஒருத்தவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். 10 கோடி காயினுக்கு மேலே அவனால கிரியேட் பண்ண முடியாது. ஃபிக்ஸ்டு சப்ளைன்னு வாங்க. ஓகேவா? இப்போ நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 58 கோடி காயின் தான் ஃபிக்ஸ்டு சப்ளைவா இருந்தாலும் நம்மளால 58 கோடி காயினுக்கு மேலே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா உருவாக்க முடியாது, காயினை வந்து மைனிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் பர்னிங் சிஸ்டம் இருக்கு நம்மளது. ஒரு சில இதில் வந்து பர்னிங் சிஸ்டம் இருக்காது. பர்னிங் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காயினை அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரியாத வேலெட்டுக்கு பர்னிங்கிறது என்ன எரிச்சிருவாங்கன்னா தீ வச்சு எரிச்சிட மாட்டாங்க. நல்லா பர்னிங்கிறது ஒரு சிஸ்டமோட நேம். அப்போ அதை எடுக்க முடியாத வேலெட்டுக்கு, அன்னோன் வேலெட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அன்னோன் வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன ஆகும்? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 58 கோடி காயின் இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காயின் வந்து அங்கே சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ காயின் கம்மியாயிடும்ல. அப்போ காயின் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? டிமாண்ட் கிரியேட் ஆகும். இதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? மின்டிங் ப்ராசஸ்னா என்ன சார்? மின்டிங் ப்ராசஸ் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்னன்னா அங்கே அதாவது லிமிட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க, டோக்கன் வந்து மின்ட் பண்ணுவாங்க. சரிங்க, எல்லா டோக்கனை மட்டும் தான் வந்து மின்டிங் ப்ராசஸில் பண்ண முடியும், காயினை வந்து பண்ண முடியாது. ஸோ எக்ஸஸாக கிரியேஷன் பண்ணுவாங்க, நிறைய எக்ஸஸாக கிரியேஷன் பண்ணிட்டு அது வேஸ்ட் ஆஃபாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நோ டிமாண்ட். மின்டிங் ப்ராசஸாக டிமாண்ட் எதுவுமே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு சப்ளை, மின்டிங் ப்ராசஸ், பர்னிங் சிஸ்டம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ஒரு கரன்சி இருக்குதுன்னா அதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். ஓகே சார், அப்போ நம்மளோட டோக்கன் என்ன சார் ஃபேமஸ்? இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நம்ம டோக்கன் என்ன சார் இருக்கு இங்க பாருங்க. இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லி இது பழைய பிடிஎஃப் தான். நான் 2 மணி வரைக்கும் உட்காந்து வந்து என்னால் பிடிஎஃப் ரெடி பண்ண முடியல. எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு $20 போயிடுச்சு. ஓகேவா? 0.25 ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. 0.25 இருந்த நம்ம டோக்கன் இப்போ நம்மளுக்கு வந்து HC டோக்கனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிடிஎஃப். இது சிஎஸ் டோக்கனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிடிஎஃப். ஓகேங்களா? ஹோலிவர்ஸ் ஹச்ன்னு இருக்கும். ஸோ நேம் எல்லாம் எதுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.25 இருந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ $20 மேலே போயிட்டு வந்துருச்சு. எத்தனை பேர் நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள கரெக்டாக இதை வந்து ஜட்ஜ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்காங்க. யாருக்கு லாஸ் கிடையாது. எப்பயுமே என்ன சொன்னேன், நியூ டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதில் அடாப்ட் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சு அதில் வந்துடணும், கரெக்டான விஷயத்தில் வரணும். தப்பான விஷயத்தில் போனோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் கூட மாட்டிக்குவோம். அப்போ கரெக்டான விஷயத்தை சூஸ் பண்ணணும். இங்கே நம்ம கரெக்டான விஷயத்தை நிறைய பேர் சூஸ் பண்ணனால நிறைய மக்கள் ஹோலிவர்ஸ் பண்ண நிறைய பீப்புள், மட்டாவில் பண்ண நிறைய பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மில்லியனர்ஸாக இருக்காங்க. அவங்க வேலட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ காயின் சிஎஸ் காயின் வச்சிருக்காங்கன்றதா அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் சப்ளை 58 கோடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பர்னிங் சிஸ்டம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 கோடி வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சிட்டாங்க. டோட்டல் எமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28% தான் எமிஷன் இருக்கு. HC வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டலாக 80% ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் மல்டி மைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ் யாரெல்லாம் வாங்கினாங்க அதில் 80%ல் சோல்ட் அவுட் 52% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸ்லிப்பேஜ் பர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 27.8%. லிக்விடிட்டி இதுக்கு ஒதுக்கிருக்காங்க 8% வந்து ஒதுக்கி. லிக்விடிட்டி என்ன அப்படின்னா எல்லாருமே செல் பண்ணிட்டா சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த 8% காயின் வந்து ஹோல்டு பண்ணி கொடுக்கும் நமக்கு. ஏன்னா ஃபுல்லாக ஜீரோ ஆகாதுல்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம காயின் ஜீரோ ஆயிடுச்சுன்னா டெசிமல் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆகாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக லிக்விடிட்டி 8% வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டோக்கனுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% ஒதுக்கியிருக்காங்க. மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 4% ஒதுக்கியிருக்காங்க. டீமுக்கு 2%, அதர் ஃபண்டிங் போலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1%. ஸோ இதெல்லாம் பேசிக்காக வந்து ஒரு காயின் நம்ம வந்து வாங்கும் போதோ இது வந்து நம்ம செக் பண்ணும்போதோ இதெல்லாம் செக் பண்ணணும். இது மட்டுமா சார்? இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகேவா? லிமிடெட் சப்ளை இருந்தால் மட்டும் உங்கள் காயின் ஏறிடுமா? ஏன்னா பிட்காயினை விட்டுருங்க. பிட்காயினுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. பிட்காயினுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே பெருசாக தேவையில்லை. பிட்காயின் வந்து அது ஒரு எமோஷன் எல்லாத்துக்குமே. அது பிட்காயினை வாங்கணும் எப்படி கோல்டு வாங்குறோம் அந்த மாதிரி வந்து பிட்காயின் எமோஷன் கிரியேட் பண்ண மதர் காயின் அது. அது அம்மா. அது கீழே வந்து எல்லாமே குட்டி, அவங்களோட குழந்தைங்க. அப்போ அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி எது கரெக்ட் தப்புன்றதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். நான் சொன்ன இப்போ இந்த பர்னிங் சிஸ்டம், மின்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பேசிக் சிஸ்டம். இதையும் தாண்டி அப்போ நம்ம இதில் லிமிடெட் சப்ளை இருக்கு, பர்னிங் சிஸ்டம் இருக்கு, இது எல்லாமே நம்ம இதில் இருக்கு. ஓகேவா? ஓகே. ப்ளஸ் இதெல்லாம் இருந்தால் வாங்கிடலாமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இன்னொரு ஃபண்டமெண்டல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒயிட் பேப்பர் இருக்கா, ப்ராப்பரான ப்ராஜெக்டா, இது வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ப்ராப்பரான ப்ராஜெக்டா, காயினோட பேக்ரவுண்ட் இருக்கா, காயினை யாரு வந்து கிரியேட் பண்றது, காயின் எஸ்டாப்ளிஷ்டான கம்பெனியா, நம்ம கம்பெனி எஸ்டாப்ளிஷ் கம்பெனிலன்றது நீங்க கூகுளில் பண்ணி பாருங்க தெரியும். லேடோ யாருன்ற விஷயம், லேடோ எவ்வளோ பெரிய கிங், லேடோ எவ்வளோ பெரிய ஜாமான்றது உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். லேடோ எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்ன்றது நீங்க உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். கிரிப்டோல உள்ள விளையாண்டுட்டு இருக்காரு அவர். ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போறார் லேடோ. ஒரு பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போறாரு. ஸ்மால் திங் கிடையாது நான் சொல்றது. கிரிப்டோ உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு வந்து லேடோ கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சிஸ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம இன்கம் சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான் கிடைக்கும். எவ்வளோ பெரிய விஷயம். எந்த ஒரு டெவலப்பர் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். 6 இயர்ஸ் 7 இயர்ஸாக வந்துட்டு ஜேர்னி பண்ணது 4th ஸ்டேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சிஸ்டமோட ப்ராஜெக்டை எப்படி கொண்டு வந்து இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் வேற லெவலில் வச்சிருக்கான்றத கரெக்டாக இந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். அப்போ காயினோட எஸ்டாப்ளிஷ் கம்பெனி அது எப்படி இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ், பேக்ரவுண்ட் என்ன, பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, லேடோ என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு காயின் சும்மா போய் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி ரோட் மேப் என்ன, ஃபியூச்சர் பிளான் என்ன, எவ்வளோ கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தேவை நமக்கு. லிமிடெட் சப்ளை மட்டும் அது இதெல்லாம் வேணும். அதை யூஸ் பண்ணணும்ல. இப்போ போய் நம்ம வந்து பிட்காயின் மாதிரி நம்ம காயினை சொல்ல முடியாதுல்ல. யாரும் வாங்கினா புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதை மட்டும் கவனிப்பாங்க. இப்போ நிறைய விஷயம் இருக்குல்ல, நம்மள்த கவனிப்பாங்களா, மார்க்கெட்டில் வேற எதை போய் கவனிப்பாங்களா? தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க அப்போ நம்ம கற்றுக்கணுங்க. அப்போ கம்யூனிட்டி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? 20 லட்சம் பேருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு, 21 லட்சம் பேருக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பிஸ்னஸை வந்துட்டு. அவ்வளோ கம்யூனிட்டி இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு 61,000 பேருக்கு மேலே உள்ள வந்துட்டு இருக்காங்க, என்ட்ரி ஆகிட்டு இருக்கா. வேர்ல்டு வைட் 165 கண்ட்ரீஸ்க்கு மேலே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3000 கோடி டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டாயில. யோசிச்சு பாருங்க. நம்மளோட சிஇ கரன்சி வந்துச்சு அப்படின்னா நீங்க காயினவே யாருக்குமே இங்க ப்ரொமோட்டே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து டாக்டேல ப்ரொமோட் பண்ணாவே போதும். நம்மளோட டோக்கன் வேற லெவல்ல போகும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வால்டிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா 3000 கோடி டிரான்சாக்ஷன் நம்ம மக்களுக்கு இன்கமா போய் சேர்ந்துருக்கு. எங்கேயாவது நீங்க போய் இப்படி பார்க்க முடியுமா? ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட். நம்ம டோக்கன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்க சைன் அப் பண்ணுற ஒரு கான்ட்ராக்ட், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுமே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 12 வரைக்கும் பண்ணுற எல்லா கான்ட்ராக்ட்டுக்குமே நீங்கள் சிஎஸ் டோக்கன் வச்சு தான் யூஸ் பண்ண போறீங்க. we are not going to promote the CS token. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராஜெக்டை வச்சு தன்னால அது வளரும். அதை பார்த்துட்டே வெளியே எல்லாரும் உள்ள வருவாங்க. என்ன காயின் இவ்வளோ ரேட் தான் இருந்துச்சு, இன்னைக்கு இவ்வளோ ரேட்டு போயிடுச்சு, ஏன் மிஸ் பண்ணுறோம்? அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, ரிக்ரெட் பண்ணுவீங்க. அப்போ த பிக்கஸ்ட் ரிக்ரெட் இஸ் மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய வருத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும். ஒரு டாக்டேல மட்டும் போதுமா? டாக்டேலே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பூமிங் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது நம்ம இந்த டோக்கன் மட்டும்தான். எதுக்கு? ஹோல் மெட்டாவேலோட நெட்வொர்க்கு ஃபுல்லாக, வேல் நெட்வொர்க்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம், ராயல்ட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம், வேல் டெக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நிறைய பையிங் செல்லிங் ட்ரேடிங் நடக்கும் தனியாக, அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வெளியில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த காயினை வாங்குவாங்க, செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அதை பை பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் மெட்டாவர்ஸோட கேமிங் சிஸ்டம் அதை யூஸ் பண்ண போகிறோம். என்எஃப்டி மார்க்கெட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈகோ சிஸ்டம் ஃபுல்லாக எதுக்கு இப்போ யூஸ் பண்ண போகிறோம்? நம்மளோட சிஎஸ் டோக்கனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ன்றது பக்காவாக இருக்கணும். என் காயினை வாங்கிக்கன்னு சொல்லி மார்க்கெட்டில் கூறாங்க பார்த்தீங்களா? இந்த காயின் ஏறும். எதுக்கு ஏறும்? ப்ராஜெக்டே இல்லாமல் எப்படி ஏறும்? நம்ம இந்த காயினை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். சிஎஸ் டோக்கனை வச்சு நம்ம சிஎஸ் டோக்கனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்டேல் கேம் ஏஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நம்ம சைன் அப் பண்ண போகிறோம். நம்ம அதை வாங்கி ஹோல்டு பண்ணி விற்க போகிறது. அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு இன்கம். அது
வாங்கி ஹோல்டு பண்ணுறது நம்ம எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு. பட் நம்மளோட ப்ராஜெக்ட் அதை பூம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கு, அதை அந்த டோக்கனை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ப்ராஜெக்ட் இருக்கு. அப்போ தான் அதோட பையிங் செல்லிங் டிரான்சாக்ஷன் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக நடக்கும். டெய்லி வாலிட்டிலிட்டி அப் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கும். ஹோல்டிங் மாதிரி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஓகேவா? வெஸ்டிங் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே சார், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபிளாக இருக்காங்கல்ல. இது லேடோ வந்து உள்ள கொண்டு வரும்போதே யூனிட்வர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காயினை வந்து வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வாங்கிட்டாங்க. அந்த காயினெல்லாம் வாங்கி இன்னைக்கு எல்லாருமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறாங்க. இப்பயும் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் கம்மிங் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. இல்லை வந்து ஸ்டார்டிங்கில் லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டில் நம்மளுக்கே என்ன பண்ணிக்கலாம், இருக்கிற காயினெல்லாம் நீங்கள் செல் பண்ணால் செல் பண்ணிக்கலாம், பை பண்ணால் பை பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணால் ஹோல்டு பண்ணிக்கலாம். புதுசாக வர்றவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஆனால் எப்படி இருந்தாலுமே வந்து முன்னாடி வந்தவங்க அந்த காயினை வந்து வெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. 5 வருஷம் 6 வருஷம் வெஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா லேடோ வந்து பக்காவாக இது நீங்கள் நம்ம மட்டும் சம்பாதிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தவங்க மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்து காயினையும் வந்து ப்ராஃபிட்டபிள் பார்த்து போனாங்கன்னா நடுவில் ஒரு பெரிய லாஸ் நடக்கும். ஆனால் லேடோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வெஸ்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் ப்ராசஸ் ஒன்று உள்ள பண்ணி வச்சிருக்காரு. யாரும் வந்து 5 இயர்ஸ் எடுக்கும். ஆனால் 5 இயர்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் இருக்கும். ஆனால் யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த காயினை வந்துட்டு நடுவில் எடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காயின் மட்டும் தான் வெளியில் இருக்கும், அதை அவங்க எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. எந்த விதத்துலையும் நமக்கு வந்து காயின் வந்து அட்டாக்கே ஆக முடியாது, கீழே ட்ராப் ஆக முடியாது, இறக்க முடியாது. ரேலி மார்க்கெட்டில் தான் இருக்கும், ஒரு வாலட்டிலிட்டிலே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் டு பை எ கிரிப்டோ. எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, எத்தனை பேத்துக்கு தெரியல, நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் வாங்கணுன்ற விஷயம் தெரியுமா? அப்போ லிமிடெட் சப்ளையா இருந்தாலும் என்ன வேணும்? நான் சொன்ன இந்த எல்லா விஷயம் வேணும். ப்ராஜெக்ட் வேணும், கம்யூனிட்டி வேணும், டிரான்சாக்ஷன் நடக்கணும், அந்த கரன்சியை வாங்கி யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நபர் உள்ள வந்து அதை யூஸ் பண்றாங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ளை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? காயின் மார்க்கெட் கேப்ல போவோம், சப்ளை இருக்கா, ஓகே சப்ளை கம்மியா சப்ளை வாங்கி போடுவோம். ஒரு யூஸ் இருக்காது. ஸோ இதுக்கு தான் நம்ம சிஇஎஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு தான் வி ஆர் த வேர்ல்டு நம்பர் 1. எந்த கம்யூனிட்டியில் 20 lakhs மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வச்சு ப்ராஜெக்ட் பண்றாங்க, யாராவது சொல்ல முடியுமா? இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கம்பெனியை சொல்லாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேமர்ஸ், ஒரு ஸ்பாஞ்சி ஸ்கீம். அது கவர்மெண்ட் அலோவ் பண்ணாது. இன்வெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி நம்ம எந்த கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளது ஒரு ப்ராஜெக்ட், மெட்டாவர்ஸ்க்கான நெக்ஸ்ட் ரெவல்யூஷனுக்கான ப்ராஜெக்ட், டிஎன்ஏ இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு, தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, உள்ள கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. ஹோலிவர்ஸ் அண்ட் மெட்டாவில், ஹோலிவர்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெனடிக் டிஎன்ஏ ஃபுல்லா நிறைய விஷயம் இருக்கு. அதுல என்னென்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல. உட்காந்து அதுக்கு தனியா ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி அதுக்கான தனி கிளாஸஸ் நம்ம எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்போ எது கரெக்ட் எது தப்புன்ற விஷயம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கரன்சி என்ன தெரிஞ்சிருச்சு, டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் கரன்சி உங்களுக்கு தெரிஞ்சு, கிரிப்டோ கரன்சினா என்ன, கிரிப்டோ டோக்கன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஹவு டு பை எ கிரிப்டோ, ஹவு டு பில்ட் எ கிரிப்டோ, எப்படி வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை மைன் பண்ணுறாங்க, யார் அதை பண்ணுறாங்க, மைனஸ், அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு கரன்சியை வாங்கணும் என்னென்ன கிரைட்டீரியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கிரைட்டீரியா இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்கு மக்கள் வேணும், அதுக்கான ப்ராஜெக்ட் வேணும். அதுக்கான ப்ராஜெக்ட் நீங்க கண்ணில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ டிஎன்எக்ஸ்ன்றது நிறைய பேர் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு நல்லாவே இது மைண்ட்ல ஏறி இருக்கும். இன்னைக்கு புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு 80% ஏறி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்கலாம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்னும் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ரைட்டா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயம். ஓகே, அப்ப நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை இந்த விஷயம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த இருப்பீங்க, எல்லாம் ஜாபுக்கு போவீங்க, இல்லை வந்து பிசினஸ் பண்ணுவீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்லை வந்து நிறைய உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், கடன் இருக்கலாம், எப்படா நம்ம இதை விட்டு வெளியில வரணும், எப்படா இந்த ஸ்ட்ரெஸ் விட்டு வெளியில வரணும், நிறைய பிரச்சனை இருக்கலாம். ஒரு பிசினஸ் பிடிக்காம ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஓகேவா? நிறைய வந்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு நடுவில் வந்து ஒரு ஸ்பெஷல் காசு சொல்லுவாங்க, காமன் காசு, ஸ்பெஷல் காசு. ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை நடந்தால உங்களுக்கு உங்க லைஃபே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலா இருக்கலாம், கீழே எந்திரிக்க முடியாம சூழ்நிலை, பணம் இல்லாம பெரிய பிரச்சனை இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு ஃபண்ட் ரொட்டேஷன் இருக்கும்ல. நீங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயத்த 50% வந்து உங்க நீட்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, 20% உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு எடுத்துக்கோங்க, 30% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஷாப்பிங்க்கு என்டர்டைன்மெண்ட்க்கு எடுத்துக்கோங்க. அந்த 20% ஆஃப் சேவிங் மணியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஜெக்ட், நம்மள மாதிரியான ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல இந்த சிஎஸ் டோக்கன்ல வந்து நீங்க கரெக்டா வந்து டிஎன்எஸ்ல இருந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க அந்த பிசினஸ்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மடங்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1000 மடங்கு வந்து உங்க லைஃப் வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நடக்கும். 0 to 360 டிகிரி உங்க லைஃப் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகும். இதுல ரைட் ட்ராக்ல இருக்கணும், ரைட் டீம்ல இருக்கணும், ரைட் ஃபவுண்டேஷன்ல இருக்கும். அது எல்லாமே நம்ம இருக்கோம். இங்க நடக்கிற ஒரு அப்டேஷன் கூட லேடோ என்ன பண்ணிருக்காருன்னா இதுக்கப்புறம் டிஏஓன்னு சொல்ற அந்த அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், டீசென்ட்ரலைஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ற ஒரு விஷயத்தை இப்போ அவர் உருவாக்கி இருக்காரு. இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா அப்டேஷனுக்கும் நம்ம ஓட்டிங் போட்டா மட்டும்தான் அது நடக்கும். எவ்வளவு பெரிய விஷயம், எந்த ஒரு சிஸ்டம்ல அது இருக்கு. ஸோ உலகத்தை திருப்பி போடுற அளவுக்கு
உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு வீடியோ பார்த்துருப்பேன். நிறைய காலேஜஸ்ல வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கலாம் படிச்சு அதுக்கப்புறம் அந்த பிளாக் செயினை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சம்பாரிச்சுட்டு, அப்போ நம்ம எங்க இருப்போம்? நம்மளா ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், நம்மளா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் பீப்புளுக்கு. இதுதான்டா கரெக்ட், இதுதான் நெக்ஸ்ட் ரெவல்யூஷன், நம்ம குழந்தைங்களுக்கு இதுதான் சொத்துன்னு சொல்லிட்டு போகணும். இன்னும் எவ்வளவு நாள் வெள்ளைக்காரன் சம்பாரிச்ச சொத்தவே வந்து அவன் பரம்பரை சம்பாரிச்சிட்டு இருக்கான்? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர்னால பிசினஸ் பண்ண ஐடியா இருக்கு, ஆனா பண்ண முடியல. பணம் இல்ல. சின்ன பணமா இருந்தாலும் கரெக்டா நம்ம யூனிக்கா கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில வந்து கரெக்டா 0-360 டிகிரி லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம இண்டஸ்ட்ரி. நம்மளால 50 கோடி போட்டு ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா பட் 50 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எங்களுக்கு பிசினஸ் இருக்கு. 50 கோடி போட்டு ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. 50 கோடி சம்பாதிக்கிறதுக்கு, 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு, 1 கோடி சம்பாதிக்கிறதுக்கு இங்க நம்மளுக்கு வந்து பிசினஸ் இருக்கு. அதுதான் நம்ம இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம்ல உள்ள வந்து, நம்மள மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல உள்ள வந்து உங்க லைஃபை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ நம்மளோட சிஎஸ் டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா சொல்ல போறேன் அப்படின்னா நிறைய பினான்ஸ், காயின் பேஸ், ராக்கன், இந்த மாதிரி நிறைய OKX, பைபிட் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லான்ச் பண்ண போறாங்க. எப்படி லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா டாப் 20 இன்ஃப்ளூயன்சர், உலகத்துல இருக்க டாப் 20 இன்ஃப்ளூயன்சரை வச்சு அந்த கார்பரேட் டீம் மூலியமா ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம். லேடோ எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு ஈவெண்ட்டும் உலகத்திலே இல்லாத மாதிரி வேற டிஃப்ரெண்டா வைப்பாரு லேடோ. சும்மா வந்துட்டு மக்களை திரட்டணுன்றதெல்லாம் பண்ண மாட்டாரு. அங்க போனாவே நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம துபாய் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து காலா ஈவெண்ட்டே 2-3 நடந்துச்சு நமக்கு. ப்ளஸ் வந்து ஹோலி கார்டுன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு துபாயில். எல்லாமே துபாயில் நடந்துச்சு. பாரிஸில் ஒன்று நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்லாம் நீங்கள் பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி பார்க்காத ஒரு ஈவெண்ட்டாக தான் இருக்கும். சும்மா உட்காந்துட்டு உள்ள போயிட்டு இதில் பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம தான் பெருசு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவரோட அந்த சிஸ்டம், அந்த சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஆனால் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் வந்து ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கும் போது எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் பறக்க போதா இவங்க உட்காந்து ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, பல்ப்லாம் எரியுமா இப்படின்ற மாதிரி வந்து லேடோ வந்து நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி வந்து கொண்டு வராரு. ஸோ நம்ம இன்னைக்கு எடுக்கிற அந்த நல்ல முடிவு தான், இன்னைக்கு எடுக்கிற நல்ல டெசிஷன் தான் உங்களோட லைஃபை வந்து இன்னைக்கு கேம் சேஞ்சர் ஆகும். ரைட்டா? ஸோ கிரிப்டோவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கிரிப்டோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சாலுமே, இந்த நாலேஜ் இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, யாராவது சொல்லுங்க நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து கோல் வேணும். ஸோ கோல்ன்றது என்ன அப்படின்னா, தட் வித்தவுட் எ கோல் நத்திங் வில் ஹேப்பன். நீங்க கோலே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? தட் வித்தவுட் எ கோல் அஃபிலியேட் பிசினஸ், கிரிப்டோ பிசினஸ் இஸ் அனதர் ஜாப். உங்களுக்கு ஒரு கோலே இல்லை அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனதர் ஜாப். தட் வித்தவுட் அ கோல் யூ வில் குவிட். ஒரு கோலே இல்லை அப்படின்னா அந்த பிசினஸ் நீங்க விட்டுருவீங்க. கோல் செட் பண்ணுங்க. இங்க வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தட் வித்தவுட் அ கோல் இந்த பிசினஸ் வந்து நோ சென்ஸ், ஒரு சென்ஸே இருக்காது. சென்ஸோட ஒரு விஷயத்த பண்ணணும் எப்பயுமே. நல்லா புரிஞ்சுக்கோ. தட் வித்தவுட் அ கோல் நத்திங் வில் ஹேப்பன். தட் வித்தவுட் அ கோல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் அனதர் ஜாப். தட் வித்தவுட் அ கோல் யூ வில் குவிட். தட் வித்தவுட் அ ட்ரீம், வித்தவுட் அ கோல் the business have no sense. ஸோ நீங்கள் ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை பண்ணும்போது ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுத்து ரைட் ட்ராக்ல நீங்கள் ஜேர்னி பண்ணீங்க அப்படின்னா, ரைட் பீப்புள் கூட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ரைட் நாலேஜபிள் பீப்புள் கூட இருந்தீங்க அப்படின்னா, நீங்களும் அந்த ரைட் பீப்புளாக நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. இஃப் யூ சரௌண்டட் வித் யுவர் 5 millionaires, யூ ஆர் த 6th millionaire. ரைட்டா? இஃப் யூ சரௌண்டட் வித் யுவர் 5 குடியாரன்ஸ், யூ ஆர் த 6th குடியாரன். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாதுங்க. ரைட்டா? கண்டிப்பான முறையில் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சரௌண்டிங்ஸ்குள்ள இருக்கும், எப்படி இருக்கும் நம்ம அப்போ வந்து நம்ம வந்து வி ஆர் சரௌண்டட் வித் த லேடோ. லேடோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதுக்குள்ள நம்ம சரௌண்ட் ஆயிருக்கும். நம்ம என்ன டெவலப் பண்றோம், ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். ஒரு தெளிவான விஷயத்தை கொடுங்க மக்களுக்கு, யாரையும் வெளியில போய் லாஸ் பண்ண வேண்டாம், கரெக்டான விஷயத்த பண்ணுங்கன்ற விஷயத்த தெளிவா லேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ப்ரௌடா சொல்ல போறது என்ன அப்படின்னா, ஹோலிவர்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வேர்ல்ட், என்டையர் வேர்ல்ட். ஹோலிவர்ஸ் இஸ் கோயிங் டு பி நம்பர் 1 இன் மெட்டாவர்ஸ் அண்ட் Web3 டெக்னாலஜி இன் த வேர்ல்ட். ஹோலிவர்ஸ் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் பீப்புள் லிவ்ஸ். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிவர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சந்திரா மேடம், ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் டு சே மை கிராட்டிடியூட் டு மிஸ்ஸஸ் சந்திரா மேடம் ஹூ கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. ஸோ இன்னைக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலுமே நம்மளுக்கு ஹோலிவர்ஸ் இருக்கு, நம்ம ஒரு மில்லியனர்ஸ்ன்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மார்க்காக அன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டார் லேடோ. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நடந்த செக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் பஞ்ச்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நடந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நடந்திருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ நாலேஜ் இல்லையோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% வந்துட்டு மைண்டில் ஏறி இருக்கும். புதுசாக வந்தவங்களுக்கு நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட் கரெக்டான ப்ராஜெக்ட்ன்றது உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். ரைட்டா? ஸோ நம்மளோட ஹோலிவர்ஸ் டோக்கன், நம்ம சிஇஎஸ் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு மூன். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிங் டு மூன்றது கிரிப்டோவில் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த லெவலுக்கு வந்து நமக்கு என்ன ஆக போகுது, ரேலி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.